வணக்கம், வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் புனிதமானது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்பி செய்யலாம். இது மிருகங்கள் கிட்ட இந்த ரெண்டு குணநலங்கள் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் ஃபஸ்ட்டு ஹாஃப் வேணால் சொல்லலாம். ஒன்று, ஒரு தாய் குழந்தைக்கு கொடுக்குற அந்த உணவானது எவ்வளோ பரிசுத்தமானது அப்படிங்கிறது நல்லா தெரியும். அந்த குழந்தைக்கு அம்மா தவிர வேறு யார் உணவு கொடுத்தாலும் அதை சாப்பிடாது. அது நம்பி சாப்பிடலாம். இன்னொன்று, நம்ம ஒரு டாக்டர் நமக்கு எழுதி கொடுக்குற ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மருந்து, இந்த ரெண்டையும் யாருமே சந்தேகிக்க முடியாது. இந்த குணம் மிருகங்கிட்ட கிடையாது, மனிதர்கள்கிட்ட தான் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நிலை எப்படி மாறுது? இது எப்படி பொய்யா போகும்? அதாவது அம்மா கொடுக்குற உணவில் எந்த கலப்படமும் இருக்காது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த டாக்டர்கள் கொடுத்த இந்த மருந்தில் ஏன் கலப்படம் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக ஆயிடுச்சு அப்படின்னு ஏன் மக்கள் பதறாங்க? இந்த பதற்றம் எல்லாம் சரிதானா? இது நம்ம தவறு பண்ணிட்டோமா? நம்ம தவறா, இல்லை மருத்துவர்களுடைய தவறா, இல்லை இந்த மருந்து கம்பெனி அவர்களுடைய தவறா? அவங்க ஆதாயம் பார்க்குறதுக்காக அவங்க மக்களுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு ஒரு 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 தவிப்பை ஏற்படுத்தியிருக்காங்களே, அதை சொல்கிறதா? இது எல்லாத்துக்குமான விளக்கம் என்ன அப்படின்னா, இது நம்ம நிதானமாக தான் நம்ம இதை சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இந்த தற்போது 2019 எல்லாருக்கும் தெரியும், கோவிட் அந்த பீரியடில் எந்த அளவுக்கு மக்கள் கொத்து கொத்தாக இறந்தாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருந்தால் 4ல் 3 பேர் கூட இறந்து போயிருக்காங்க. அவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இது ஒரு ஊரில் மட்டும் இல்லை, ஒரு கிராமம் மட்டும் இல்லை, ஒரு நகரமோ இல்லை ஒரு நாடு மட்டும் கிடையாது. இது உலகமே நடந்திருக்க ஒரு சம்பவம். அதாவது ஒரு போர் எந்த அளவுக்கு மக்கள் கொத்து கொத்தாக இறப்பாங்களோ அதை விட கொடுமையாக எல்லாருமே ஒரு அந்த வீட்டை சேர்ந்த நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடியவங்க, ஒரு கேர் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க, பெரியவங்க, குழந்தைகளை விட்டுட்டு எவ்வளோ பேர், எத்தனை குழந்தைகளை அனாதையாக இருக்குன்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம், இந்த கடவுள் கண் திறந்து பார்க்க மாட்டாரா? இந்த இந்த சூழல் மாறாதா அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரு ஆபத் பாண்டம் மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு டக்குன்னு எல்லாருக்குமே அந்த மருந்து உடனடியாக அது கொடுக்கப்பட்டு ரொம்ப விரைவிலேயே அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எல்லாருமே மீள்றதுக்கு காரணமாக இருந்தது. அந்த அளவுக்கு அதாவது கடவுளே இறங்கி நமக்கு அந்த மருந்தை கொடுத்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். அப்படி ஒரு சூழலை கொண்டு வந்துச்சு. இந்த நிலைக்காக அன்னைக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்த நாம இன்னைக்கு அது பொய்த்து போயிருமா அப்படிங்கிற அளவுக்கு பல கேள்விகள் எழும்பிட்டு இருக்கு, பல விவாதங்கள். இது தயாரிப்பு செய்த அந்த நிறுவனமே ஆமாம் இதனால் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே மக்கள் அனைவருக்கும் என்ன ஒரு பயம், அனைவரும் பீதியில் இருக்காங்க. இதுதான் இந்த கோவிஷீல்டு தயாரித்த அந்த கம்பெனி பேர் கூட ஆஸ்ட்ராஜெனிகா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி தான் கண்டுபிடிச்சது இந்த கோவிஷீல்டை. ஆனால் இதை தயாரித்து இது வெளியில் விற்றது யாருன்னு பார்த்தா நம்ம இந்தியாவை சேர்ந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. அந்த கம்பெனி தான் இதை உற்பத்தி செஞ்சாங்க. இது லண்டனை சேர்ந்த யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி, அதாவது யூனியன் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இவங்களும் COVID-19 அதாவது மேனுஃபேக்சர் ஆஃப் கோவிஷீல்டு, அதாவது சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து இந்த கோவிஷீல்டை மேனுஃபேக்சர் பண்ணாங்க அண்டு சோல்ட் அவுட்டும் பண்ணாங்க.
இப்போ இவங்க வித்த இந்த மருந்து வந்து ரொம்ப பெரிய ஒரு சைடு எஃபெக்டை வந்து உண்டு பண்ணுது அப்படிங்கிறத இதை கண்டுபிடிச்ச அந்த கம்பெனியே வந்து, அதாவது ஆஸ்ட்ராஜெனிகா அந்த கம்பெனி இந்த மருந்தை கண்டுபிடிச்ச அவங்களே வந்து லண்டன் ஹைகோர்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஆமாம், இது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணும். என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்னால் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸு. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இதை வந்து மெடிக்கலாக இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, இது வந்து அதாவது த்ரோம்போசிஸ், இன்னொன்று த்ரோம்போசைட்டோஃபீனியா. த்ரோம்போசிஸுங்கிறது பிளட் கிளாட் ஆகுறது, ரத்தத்தை உறைய வைக்கக்கூடியது. இன்னொன்று த்ரோம்போசைட்டோஃபீனியா, இது வந்து இன்சஃபிஷியன்சி ஆஃப் பிளேட்லெட்ஸ். அதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு வெட்டுக்காயமோ ஏதோ புண்ணோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப விரைவில் அந்த வந்து சரி செய்யக்கூடிய அந்த ரத்தம் வந்து நிற்கிறதுக்காக ரொம்ப விரைவாக அது வந்து வேலை செய்யும். அது வந்து உற்பத்தி செய்கிறது ரொம்ப அது இன்சஃபிஷியண்ட்டாக ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த ப்ளீடிங் வந்து நிற்காமல் போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 2 விஷயங்கள் இதுதான் வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு சைடு எஃபெக்டை வந்து அது உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிடிஎஸ்னால் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு பார்த்தா, ஹார்ட் அட்டாக்கு, பிரெயின் டேமேஜு, இன்னும் ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும், அதாவது ஒரு உறுப்பு வந்து கிளாட் ஆயிடுச்சுன்னா அது வந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று பல்மரி எம்பாலிசம், அதாவது நுரையீரல் அடைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து பிளட்டு கிளாட் ஆகிறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியில் இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு மருந்துக்கும் மாத்திரைகளுக்கும், அதாவது ஒரு தலைவலி மாத்திரை எடுத்தோம்னா இது தலைவலியை மட்டும் போக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இல்லை, இது வந்து ஃப்யூச்சரில் பின்னாடி வந்து கிட்னியில் அது வந்து பிரச்சனையாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய மாத்திரை எடுக்கிறதுனால வயிறில் ப்ராப்ளம் ஆகும், அல்சர் வரும், நிறைய விஷயங்கள். இது எல்லாமே வந்து சைடு எஃபெக்ட்ஸு. எல்லா மருந்துகளுக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ இதை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் அதாவது பல கோடிக்கணக்கான மக்களை வந்து காப்பாற்றின இதே மருந்து தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பயமுறுத்துதா அப்படின்னு பார்த்தா, ஆமாம், இந்த பயம் வந்து சரிதான். ஆனால் இது வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த மருந்து வந்து இப்போ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மருந்து எப்போ செலுத்தணுமோ அது வந்து சில வாரங்களில் சில மாதங்கள், அதாவது அந்த மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தால் தான் நம்ம பயப்படணும். அதை நம்ம கடந்துட்டோம். இப்போ கடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது கடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து பயப்படணும்னா அது சில கேசஸ், ரொம்ப ரேர் கேசஸ் தான். இதுவே வந்து எப்படி யாருக்கெல்லாம் நடக்கும்னா, அதாவது இத்தனை பேருக்கு, ஒரு லட்சம் பேரில் ஒருத்தர், லட்சம் பேர், கோடியில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இது வந்து யாருக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி அவங்களுக்கு சில லைஃப் ஸ்டைல்னால ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது ஆல்ரெடி டயபெட்டிக்ஸ் இருக்கக்கூடியவங்க, ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, ஆல்ரெடி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி அது மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஏதாவது நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அவங்களுக்கு இதோட பாதிப்புகள் இருக்கலாம். மற்றபடி இது வந்து ரொம்ப ரேராக தான் இது வந்து அஃபெக்ட் ஆகும். எல்லாருக்கும் இது வந்து நடக்காது. ஸோ இதனால் பயப்பட வேண்டியதில்லை. இது நடக்கிறதா இருந்தால் 21 நாட்கள்லேயும் நடந்திருக்கும். 21 நாட்களில் இருந்து ஒரு 30, கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த டைம் சொல்கிறாங்க. எதுவும் நடக்கிறதா இருந்தால் அந்த ஒரு மாதத்தில் தான் நடக்கும். அதன் பிறகு இது வந்து நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நம்ம முன்னாடி கூட நம்ம பார்த்துருப்போம், இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற இந்த சொட்டு
சொட்டு மருந்து கூட சொட்டு மருந்து எதுக்கு கொடுக்குறாங்க? இந்த மாதிரி நோய் தொற்றுல இருந்து பாதுகாக்கிறதுக்கா? அப்படி இருக்கும்போது சில குழந்தைகளுக்கு அது வந்து அது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் சில குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அதாவது உயிருக்கே கேடாக போச்சு இந்த சொட்டு மருந்து. ஸோ அந்த சமயத்தில் இதே தான் நடந்தது. இது வந்து சில பேருக்கு அதாவது அது இத்தனை மக்களுக்கு லட்சம் பேரில் ஒருத்தருங்கிற மாதிரி அது அந்த கணக்குப்படி தான் அது வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி மெஜாரிட்டியாக அது வந்து மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு வரப்பிரசாதமாக கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். டெல்லியை சேர்ந்த ஆகாஷ் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த ஒரு டாக்டர், அதாவது டாக்டர் அக்ஷய். இவர் வந்து சீனியர் கன்சல்டன்ட் ஃபார் ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஸ்லீப் மெடிசன். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மருந்து கண்டுபிடிச்சாங்களே இந்த கம்பெனியான ஆஸ்ட்ராஜெனிகா, இவங்களுடைய அந்த விளக்கத்துக்கு கோர்ட்டுக்கு கொடுத்த அந்த விளக்கத்துக்கு பிறகு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வரதாகவும் அவுட் பேஷண்ட்டில் வந்து கன்சல்டிங் பண்ணுற மாதிரியும் நாங்கள் போட்டுட்டோம், எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா, ஏதாவது இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் எங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்களாம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை. அதாவது நடக்கிறதா இருந்தால் 21 நாட்களில் நடந்திருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலே ஆகிறனால நம்ம இதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து கலந்துருச்சு, இது முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் யாரும் இதுக்காக பயப்பட வேணாம். இது வந்து நிகழ்ந்தது ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேராக நடந்ததே தவிர எல்லாருக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் இந்த கவலையை நம்ம மைண்டில் இருந்து எடுத்துடுவோம். ஏன்னா ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்க அதுவே நமக்கு வந்து ஒரு அந்த நினைப்பே நமக்கு வந்து ஒரு நோயாளியாக உண்டு பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லக்கூடும். ஏன்னா அதாவது நம்ம விட்டுட்டு நம்ம பாசிட்டிவாக நினைப்போமே. ஏன்னா நம்ம எண்ணம் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே. ஸோ அதை நம்ம விட்டுட்டு அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம், ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக லீட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.